யாசகம் வேண்டும். சில பண்புகள் கொண்ட ஒன்றினை பெறுவதற்கு விழைகிறேன். காக்கவும் வல்லது, அழிவையும் தரவல்லது. அதை அங்கமென்றும் சொல்லலாம், சாதனமென்றும் கூறலாம். என்னுடைய கவசம் மற்றும் குண்டலங்கள், அதை வேண்டித்தானே வந்துள்ளீர்கள் தேவேந்திரர் அவர்களே? என் வருகையைப் பற்றி சூரிய தேவன் உரைத்திருக்கலாம். தம்முடைய புதல்வன் வீரம் இழந்தானா? என எதிர்க்கும் தீரம் இழந்தானா? என்னுடைய கவச குண்டலம் கண்டு அவன் பயம் கொண்டானா? என் புதல்வன் உன் கவசம் கண்டு அச்சம் கொள்ளவில்லை. உனது வீரத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? கவசமின்றி அர்ஜுனனை போரில் எதிர்த்து நிற்க இயலாதோ என்ற அச்சமா? பகலவன் புத்திரன் கர்ணன் பயமற்றவனாவான். என்னுடைய சரம் அர்ஜுனன் சிரம் கொய்யும். கொடைவேந்தன் கர்ணன் என்று கேள்வியுற்று வந்தேன். ஆனால் அது தவறென்றும் உணர்ந்தேன். கொடை வழங்க மனமில்லையெனில் நாளை நதிக்கரைக்கு வர தேவையில்லை. சூரியன் உதித்தவுடன் தானம் பெறும் ஆசையோடு நதிக்கரையில் உனக்காக காத்திருப்பேன். என்னை மன்னித்தருள்வாய் மகனே. கௌரவர் படை வெற்றி பெற்றால் அதனால் அகிலத்திற்கு கேடு விளையும். தர்மம் ஸ்தாபிக்கப்படாது. அதோடு நீ கௌரவருடைய தோல்வியை தடுக்கும் கோட்டையாய் நின்றிருக்கிறாய். ஒன்று போரினை துற, இல்லை கவச குண்டலங்களை துற. தானத்தை ஸ்வீகரியுங்கள் தேவேந்திரரே. தன்னுடைய புதல்வனின் வெற்றிக்காக தேவருக்கு அதிபதி தேவேந்திரர் மானிடனான கர்ணனிடம் சதிச்செயல் புரிந்தார்.